கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளையை ஏதோ ஒரு அற்புதத்திற்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உங்கள் நடுவிலே ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். உங்கள் நடுவிலே, உங்கள் குடும்பத்தில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல, உங்க ஊழியத்துல இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் நடக்கும். அப்படின்னா ஒரு அற்புதத்திற்கு முன்னால் ஒரு பரிசுத்தம் இன்றியமையாதது என்பதை தெரிஞ்சு இந்த காலை வேளையில் நீங்கள் தலையில் கையை வச்சு, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் தெரிஞ்சே செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம், அறிஞ்சு செய்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம், புரிஞ்சு செய்திருக்கலாம், புரியாமல் செய்திருக்கலாம், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு எப்பொழுது யார் யார் உங்கள் தலையில் கை வச்சு, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று கேட்கிறீர்களோ, இப்பொழுதே ஆண்டவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து உங்களை புது சிருஷ்டியாக மாற்றியாச்சு. இப்போ இது நடந்துருச்சு இல்லை? இது நடந்த உடனே அற்புதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அன்றைக்கு அந்த யோர்தான் நதிக்கு இக்கரையில் நின்றுட்டு ஒரு பெரிய அதிசயத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா கரை புரண்டு ஓடுற தண்ணி யோர்தானில், அதை தாண்டி போனால் தான் கானானுக்குள்ளால் போக முடியும். இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் அப்படியே திகைச்சு போய் அங்கே தாண்டி போகணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அப்பொழுது யோசுவா ஒரு ஆலோசனை, இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு அற்புதம் நடக்கும். அதே போல் காலையில் அப்படியே அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கப்பட்டு எடுத்துட்டு யோர்தானில் கால் வச்சது தான் உண்டு. அப்படியே 2ஆக யோர்தான் பிளந்து மதில் மாதிரி நின்று கானானுக்குள்ளே போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறபடினால உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகள் அப்படியே விலகி அப்படியே குவியலாக தண்ணி போய் 2 சைடில் நிற்கும். நீங்கள் அதன் பாதையில் வட்டாந்தரையில் நடந்து போகிற மாதிரி போய் அந்த அற்புதத்தை சுதந்திரிக்க போகிறீங்க. ஒளிப்பிடத்தில் இருக்கிற அந்த புதையலை எடுக்க போகிறீங்க. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுக்க போகிறீங்க. கர்த்தர் நியமித்திருக்கிற ஆசீர்வாதமான வேலையை சுதந்திரிக்க போகிறீங்க. ஆண்டவர் கொடுக்குற அந்த இல்லற வாழ்க்கையை போய் சுதந்திரிக்க போகிறீங்க. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமான கற்பத்தின் கனியை சுதந்திரிக்க போகிறீங்க. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமான ஒரு வீட்டை சுதந்திரிக்க போகிறீங்க. ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகம் எல்லாத்தையும் இன்னைக்கு வாங்கி ஆவிக்குரிய மண்டலத்திலும் உலக மண்டலத்திலும் நீங்கள் கலக்கிறவங்களா இந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தவங்களை பயன்படுத்துவாராக. மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் மெல்பன் கிறிஸ், என்னுடைய பெயர் மெல்பன், நாகர்கோயிலில் வசிக்கிறேன். நான் ஒரு இடம் வாங்குவதற்காக எனக்கு தெரிந்த ஒருவரிடம் 12 லட்சம் ரூபாயை மொத்தமாக கொடுத்து விட்டேன். அவர் அந்த இடத்தை எழுதி தராமல் ஏமாற்றி கொண்டே இருந்தார். மேலும் அவர் அந்த இடத்தின் மேல் 4 லட்சம் தனியார் வங்கியில் லோனும் எடுத்து லோனையும் கட்டாமல் வைத்திருந்தார். இந்த விவரம் எனக்கு தெரிய வந்தது. நான் மிகுந்த மனவேதனையோடு என்ன செய்வதென்று அறியாமல் இருந்த சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை நாகர்கோயில் ஜெபகோபுரத்தில் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் என்னுடைய விண்ணப்பங்களை தெரிவித்தேன். அவர் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்து, உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன் என்று தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு என்னிடம் பணம் வாங்கிய அந்த குறிப்பிட்ட நபர் தாமாகவே முன்வந்து இடத்தை என் பேரில் எழுதி பத்திரப்பதிவு செய்து முடித்தார். ஆண்டவருக்கு மகிமை. கேட்டிங்களா? மங்கள வார்த்தை. ஆண்டவர் அந்த மகனுக்கு வேதனையோட போச்சடா 12 லட்சம் இருந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடை. அப்படின்னா நீ கஷ்டப்பட்ட பணம் அடுத்தவங்ககிட்ட அவன் அனுபவிக்க விடமாட்டேன், அதை உனக்கு மீட்டு தருவேன். அந்நிய புத்திரனுக்கு நான் கொடேன். இந்த மங்கள வார்த்தையை அவர் பிடிச்சிட்டு போனார். அந்த வார்த்தை மனு உருவானது. இன்னைக்கும் உங்கள் பணமோ செல்வமோ பிள்ளையோ யாராவது ஒரு பிடிச்சு வைக்கப்பட்டிருந்ததுன்னா
இன்னைக்கு ரிலீஸ் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் ரிலீஸ் ஆகும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொன்னீரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஏதோ ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை இப்பொழுதே செய்வீராக. மெல்பர்ன் கிறிஸுக்கு அவன் எதிர்பார்த்து வந்த அற்புதம், அவனுக்கு மாட்டிக்கிட்டு இருந்த அந்த 12 லட்சம் ரூபாய் அந்த லேண்டுக்கான பணம், அந்த லேண்ட் அவனுக்கு ஆசைப்பட்டது ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க கிருபை செய்த தேவன், இவர்களுடைய செல்வங்களும் யாரிடத்துல மாட்டி இருந்தாலும் சரி, இவங்க பிள்ளையை யாராவது பிடிச்சு வச்சிருந்தாலும் சரி, மயக்கி வச்சிருந்தாலும் சரி, கண்ட்ரோலில் வச்சிருந்தாலும் சரி, கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தாலும் சரி, ரிமோட் மாதிரி கையில் வச்சு இயக்கி கொண்டிருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன் என்ற வார்த்தைகள் புறப்பட்டு போய் அவற்றை ரிலீஸ் பண்ணி தந்ததற்காக உமக்கு நன்றி. இவர்களை ஏமாற்றிட்டு போன அந்த செல்வங்கள், ஏமாற்றினவர்கள் தாமாக வந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அது மட்டும் இல்லை, என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற வேலை விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், பிள்ளை பாக்கியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயமான பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல வல்லமையின் வரங்களை தாரும், மனமாற்றங்கள் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளவும், இன்னைக்கு பிறகு இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கைக்கு போகமாட்டேன்னு ஆண்டவரிடத்தில் உறுதி எடுத்து இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீர் ஏழைகளுக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்ற வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் இவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.